ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அவலை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ரெசிபி தாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? அவல் இனிப்பு பிடி கொழுக்கட்டைங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணுறது சட்டுன்னு 5 நிமிஷத்தில் வீட்டில் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாங்க அதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவல் இந்த கப்பில் 1.5 கப் எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வெல்லம் நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். 1.5 கப் அவல் எடுக்கிறீங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லம் இந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்சிக்கோங்க. பாகுப்பதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது தொட்டோம்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டணும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் கம்பிப்பதம் வரணும். பிசு பிசுன்னு இல்லாமல் கொஞ்சம் அதையும் தாண்டி நல்லா இது கையில் ஒட்டி கம்பி மாதிரி வரணும். அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி கம்பிப்பதம். இப்படி கம்பிப்பதம் வந்துடணும். இப்போ அப்படி இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கிங்க. இப்போ தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ இதை நல்லா நெய்யில் வறுபட்டு வரட்டும். இப்போ இது வறுபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அவலை லைட்டாக இதில் போட்டு வறுக்க போகிறோம். இப்போ தேங்காய் துருவல் நல்லா நெய்யில் வறுத்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அவல் நான் சேர்க்க போகிறேன். இது கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் நல்லா இது மாதிரி ட்ரை பண்ணிக்கிங்க நெய்யிலேயே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவல் சேர்க்குறோம். இதையும் அதே மாதிரி லைட்டாக ஒரு வறுபட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நல்லா மிக்சிங் ஆகுது. லைட்டாக வறுபட்டு வந்தால் போதுங்க. ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பாகு காய்ச்சி வச்சுருக்கோங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாகு நல்லா சூடாக இருக்கையிலே நீங்கள் சேர்த்துருங்க. இல்லைன்னா கெட்டிப்பட்டுரும். இப்போ லைட்டாக கையில் பிணைய முடியாது. அதனால் நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி தடவிக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாகு சேர்த்திக்கோங்க. அப்போ இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாகு நான் எல்லாமே சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே நல்லா மிக்சிங் ஆகி வரணும். அப்போ தான் எல்லா பக்கமும் இனிப்பு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளறியாச்சு. நீங்கள் கையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்க வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளறி விட்டாச்சு. உங்களுக்கு கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிடிக்க வரணும். அப்போ இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம இதை சூடாக இருக்கும்போதே பிடிச்சி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக அடுப்புலேருந்து தனியாக எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ சூடாக இருக்குது. இந்த டைமில் நமக்கு கொஞ்சம் பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இது 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நம்ம பாகு காய்ச்சுற டைம் தான், வேறு ஒன்றும் இல்லை. டக்குன்னு பண்ணிடலாம். இது நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஈஸியாக வீட்டில் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் சிவப்பு அவல் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி வெள்ளை அவல் வச்சு பண்ணியிருக்கேன். இனிப்பு பிடி கொழுக்கட்டை. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.